இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது எனது தொழிற்சங்க ஈடுபாடு. நான் 1976 ஏப்ரலிலே அந்த தனியார் நிறுவனத்திலே சேர்ந்தேன். சேர்ந்த பொழுது அங்கே இருப்பவர்களெல்லாம் ஒரு எஸ்எல்சி என்ற அளவில் 11வது வகுப்பு முடித்தவர்தான் பெரும்பான்மையோர் அந்த அக்கவுண்ட்ஸ் பிரிவில் இருந்தார்கள். அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிவிலும் அவ்வளோதான். அங்கே கிராஜுவேட்ஸ் என்பது மிக மிக குறைவு. அந்த நேரத்தில் நிர்வாகம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது. அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டிலே இந்த கிராஜுவேட்ஸ்களாக இருப்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்றும் அவர்கள் சூப்பர்வைசர் பதவி தரப்படும் என்றும் சொன்னார்கள். அதே நேரத்தில் அங்கே இருந்த யூனியன், அது ஸ்டாஃப் யூனியன், கட்சி சாராத யூனியன். மொத்தம் 28 யூனியன் இருந்தது. எல்லா கட்சிகளுக்கும் ஒரு யூனியன் இருந்தது. அதிலே அவர்கள் யூனியனில் என்ன சொன்னார்கள் என்றால், ஸ்டாஃப் யூனியனிலே இங்கே இருப்பவர்கள் அனைவரும் அண்டர் கிராஜுவேட்ஸ்களாக இருப்பதனாலே கிராஜுவேட்ஸ் இந்த பதவிக்கு பரீட்சை எழுதக்கூடாது என்று அவர்கள் தடை விதித்தார்கள். ஆனால் நான் என்ன சொன்னேன் என்றால், அதாவது வேலைக்கு சேர்கிற பொழுது அவர் ஜூனியர் அசிஸ்டன்ட், அடுத்த 5 வருஷம் கழித்து அசிஸ்டன்ட், அதற்கு 5 வருஷம் கழித்து சீனியர் அசிஸ்டன்ட், அதற்கு 5 வருடம் கழித்த சூப்பர்வைசர் என்ற முறையில் 15 ஆண்டுகளை இவர்கள் தாண்டி கொண்டு போய் ஒரு கிராஜுவேட்ஸ்களுக்கு ஒரு உயர்வு கொடுக்கிறார்கள் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே என்று அந்த யூனியனுடைய சுற்றறிக்கைக்கு எதிராக நான் அந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பித்தேன். ஆனால் அதற்கு பின்னாலே நான் அந்த போஸ்டிலிருந்து பரீட்சை எழுதவில்லை. ஏனால் அந்த பகுதி எனக்கு சரியாக வராது என்று என்னுடைய சீனியரெல்லாம் கூறியதனால் பரவாயில்லை. இருப்பினும் நான் அவர்களுக்கு எதிராக நான் அந்த முடிவு எடுத்த காரணத்தினாலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், என்னை அந்த யூனியனிலே கமிட்டி மெம்பராக போட்டார்கள். எதிர்த்தவர்களுக்கு ஒரு உயர்வு கொடுக்கணும்னு போட்டார்கள். அதற்கு பின்னாலே தான் நான் 76 வேலைக்கு சேர்ந்தால் 79 ஒரு சம்பள உயர்வு ஒப்பந்தம் சம்பந்தமாக நிர்வாகத்துக்கும் யூனியன்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது திடீரென்று அவர்கள் ஒரு டிசம்பர் நேரத்தில் அவர்கள் ஸ்ட்ரைக் அறிவித்தார்கள். இங்கே ஸ்டாஃப்களாக இருந்தவர்களெல்லாம் ஒரு 50 பேரை அந்த நேரத்தில் உள்ளே இருக்கிற டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வேலைக்கு எடுத்தார். அவர்கள் சிறிய பையன்கள். அவர்கள் கல்லூரியிலே ஸ்ட்ரைக் செய்து அதை ஒரு கொண்டாட்டமாக செய்யப்பட்ட இருந்த தன்மை அவர்களுக்கு. எனவே அவர்களும் நாங்களும் ஸ்ட்ரைக் செய்கிறோம் என்று ஒரு நாள் காலையிலே உட்கார்ந்து விட்டார்கள். எங்களைப் போல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருந்தவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இருந்தாலும் அவர்களை விடக்கூடாது என்று நாங்களும் அவர்கள் சேர்ந்தோம். ஆனால் 2 நாட்களிலே அவர்கள் எல்லாம் உள்ளே சென்று விட்டார்கள். எங்களை வெளியே நிறுத்திவிட்டு சென்று விட்டார்கள். அந்த நேரத்தில் அங்கே நடக்கும் நான் இருந்த பகுதி, அதாவது என்னுடைய அப்பா என்னுடைய பாட்டியை கொண்டு வந்து அந்த எதிர்ப்புறத்தில் இருக்கிற தனியார் ஒரு கட்டிடத்திலே அந்த இடத்துல ஒரு வீடை வாங்கி அங்கே வாடகைக்கு விட்டிருந்தார்கள். எனவே நான் ஹாஸ்டலில் இல்லாமல் வெளியிலே இருந்தேன். தினமும் காலையில் உண்ணாவிரதம் நடக்கும். உண்ணாவிரதம் இருக்கிறதுனாலே அது ஸ்டாஃப் யூனியனில் யாரும் வரும், நான் தான் என்னை போடுவார்கள். எனவே நான் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து கொண்டே இருந்தேன். ஆனால் எனக்கு உண்ணாவிரதம் போது 10-11 மணி அளவில் எலுமிச்சம்பழ சாறு கொடுக்கும்போது எனக்கு வாந்தி வந்துவிடும். அப்பொழுதுதான் ஒரு தொழிற்சங்க நிர்வாகி என்னிடம் சொன்னார், நீ செய்வது தப்பு தம்பி, நீ காலையில் வரும்போது நல்ல பழைய சாப்பாட்டை சாப்பிட்டு நல்ல மோரிலே கரைச்சி நல்ல முறையில் சாப்பிட்டுட்டு வந்துவிடு, அப்படி இருந்தால் உனக்கு இந்த வாமிட்டெல்லாம் வராது என்று சொன்னார்கள். மேலும் ஒரு யூனியன் தலைவர் சொன்னார்கள், காலையில் வந்தவுடனே ஒரு 10 மணி அளவிலே 10 to 11 மணி அளவிலே எல்லோருக்கும் எதிர்பாரா ரகசியமாக வரும். எனவே பூரி வரும், பூரி சாப்பிட்டுவிட்டு நீங்கள் தைரியமாக நீ உட்கார்ந்துருக்கலாம் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாகத்தான் வந்தது. எப்படி இப்படி நாம் ஒரு சரியில்லாமல் இருப்பது என்று அதை நான் ஏற்றுக்கொள்ளாமல் என்னுடைய உடலை வருத்தி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எல்லாம் போலீஸ் ஸ்ட்ரைக் நடந்தது. இருந்தாலும் அந்த நேரத்தில் எல்லாம் கைது செய்யப்பட்டோம். நான் என்னுடைய டேர்ன் வரும் பொழுது சங்ககிரி ஸ்டேஷனில் வைத்து அங்கே போலீஸ் ஸ்ட்ரைக்கின் காரணமாக சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லாமல் என்னை அங்கிருந்தே அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். அந்த சமயத்திலே தான் என்னை இந்த தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு திருமணம் கூடி வந்தது. திருமணமானதுக்கு பின்னாலே மனைவிக்கு ஒரு பெரிய சந்தேகம், மறுபடியும் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்னோட சந்தேகம். இந்த முறையிலே தான் சம்பளம் இல்லாமல் இருந்த பொழுது ஒரு டெம்பரரியாக என்ன செய்வது என்று தெரியாமல் வேலை செய்து கொண்டிருந்தோம். அதற்கு பின்னாலே நல்ல முறையில் நாங்கள் மீண்டும் வேலைக்கு எடுக்கப்பட்டோம். அந்த வேலைக்கு எடுக்கப்பட்டதுக்கு பின்னாலே நான் என்ன செய்தேன் என்றால்,
திருமணத்திற்கு தான் பெரியவர்களை எல்லாம் அழைக்க முடியவில்லை. திருமணம் இந்த ஸ்ட்ரைக் முடிந்து விட்டது அல்லவா, எனவே எல்லோரையும் அழைக்கலாம் என்று ஜெனரல் மேனேஜர் முதற்கொண்டு அனைவரையும் அழைத்தேன். தொழிற்சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள். 2 பேரும் அதற்கு முன்னால் ஒருத்தருக்கு பேசிக்கொள்ள மாட்டார்கள். என்னுடைய திருமண அந்த வரவேற்பு விழாவிற்கு வந்தவர்கள் எல்லோரும் ஒருத்தருடன் பேசி ஒரு சகஜ நிலைமை உண்டாகியது. நான் வேலைக்கு திரும்பிய உடனே அந்த நேரத்தில் நான் தொழிற்சங்கவாதியாக இருக்கிற காரணத்தினாலே நிர்வாகத்தை சந்திக்கிற பொழுது நான் வேலை நேரத்திலே சந்திக்க மாட்டேன். அதே மாதிரி எந்த தவறு நேர்ந்தாலும் தவறு செய்தவர்களுக்காக நான் வாதாட மாட்டேன். அவர் ஏதாவது தவறு செய்தால் பணத்தில் விளையாடி இருந்தால் அதற்காக நான் முன்னின்று இருக்க மாட்டேன். ஆனால் எல்லா விதமான ஒரு விசாரணையெல்லாம் முடித்ததற்கு பின்னாலே அந்த குடும்பம் பாடுபடும் என்பதற்காக மட்டும் நேராக சென்று நிர்வாக அதிகாரியிடம் அவர் குடும்பம் இதாகிவிடும், என்ன வேண்டுமானால் நீங்கள் தண்டனை கொடுங்கள், ஆனால் வேலையிலிருந்து நீக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வேன். இவ்வாறு நான் ஒரு விதமான ஒரு ரெக்கார்டை பண்ணியதாலே நிர்வாகத்திற்கு என் மேலே ஒரு தனிப்பட்ட முறை வந்தது. மேலும் நான் அந்த இடத்துல நோ யுவர் பிஎஃப், இஎஸ்ஐ, கிராஜுவிட்டி அண்ட் இன்கம் டாக்ஸ் என்று ஒரு புத்தகத்தை போட்டேன். இந்த புத்தகம் எல்லோருக்கும் பயன்படும்படியாக இருந்தது. இதை கண்ணுற்ற நிர்வாகம் இவன் ஒரு வேறு தினசாக இருக்கிறானே என்று என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டது. எனவே தான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், என்னிடத்திலே கூறினார்கள், நீங்கள் நிர்வாக பகுதிக்கு வந்தால் என்ன என்று கேட்டார்கள். நான் எனக்கு அதே நேரத்தில் ஆசானாக இருந்த திரு என் கணேஷ் அவர்களிடம் நான் கேட்டேன். அவர்கள் சொன்னார், இது ரிவர்சல் ரோல் என்று சொல்லி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அந்த கடிதம் கூட ரொம்ப நாள் வைத்திருந்தேன். அதிலே அவர்கள் போட்டிருந்தார்கள், நிர்வாக பகுதிக்கு செல்கிற பொழுது, அதாவது யாரை பற்றி குற்றம் சொல்வதாக இருந்தாலும் அந்த குற்றத்திலிருந்து அவர்களை தண்டிப்பதிலிருந்து விடுபட முடியக்கூடிய அதிகாரம் இருந்தால் மட்டுமே அவர்களை பற்றி குற்றம் சொல்ல வேண்டும். இல்லாவிடில் அவர்களை மாட்டிவிட்டு அவர்கள் வேலை போவதை பார்த்து கொண்டிருப்பது அழகல்ல என்று எனக்கு ஒரு போதித்தார்கள். எனவே அதை நான் செவனே சென்று கொண்டிருக்கிறேன் என்று மனதிலே தாங்கிக் கொண்டு ஒரு 15 நாள் டைம் கேட்டேன் நிர்வாகத்திடம் சேர்ந்து கேட்டதுக்கு பின்னாலே என்னை அந்த தலைமை அதிகாரியாக இருப்பவர் என்னிடத்திலே கூட்டி சொன்னார்கள். உங்களுடைய இடம் மிக கிரிட்டிக்கல், அப்படி ஏன் என்றேன். நிர்வாக பகுதிக்கு வந்தவுடன் இந்த 2000 தொழிலாளிகளும் உன்னை நம்ப மாட்டார்கள். இதுவரை உன் மீது சேர்ந்த அந்த தலைவர் என்ற முறையில் வைத்திருந்த பாசமெல்லாம் போய்விடும். அதே நேரத்தில் நிர்வாக பகுதியில் நீ வந்தவுடன் நீ தொழிற்சங்கத்திலிருந்து வந்த காரணத்தினாலே நீ நிர்வாகத்தினுடைய எண்ணத்தில் உட்படுவாய் என்று நான் நினைக்கவில்லை. எனவே உனக்கு அங்கேயும் நம்பிக்கை இல்லை, இங்கேயும் இருப்பதற்கு நம்பிக்கை இல்லை என்றால் இந்த நேரம் இப்படிப்பட்ட நிலைமை யாருக்கு வரக்கூடாது என்று சொன்னார். அடுத்ததாக இன்னொன்றையும் எனக்கு கற்பித்தார்கள் அந்த தலைவர். அவர் என்ன கூறினார் என்றால், இதுவரை ஒவ்வொரு யூனியனை பற்றியும் உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் 600 பேருக்கு மேற்பட்ட மெம்பர்களை கொண்ட ஒரு யூனியன். ஆகிய 7 பேர் கூட இல்லாத யூனியன் கூட இருக்கலாம். எனக்கு எல்லாருமே ஒன்று தான். எனவே நீ எல்லோரிடம் சமமாக பாவிக்க வேண்டும் என்றெல்லாம் எனக்கு அந்த இதை சொன்னார். நிர்வாக பகுதிக்கு போனதற்கு பின்னாலே எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்ன, நாளை பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.